வெல்கம் டு ப்ராஃபிட் பண்ற சேனல். இன்னைக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 9:50 இருந்து 10:45 வரைக்கும் நடந்த மார்க்கெட்ட வந்து ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஒரு வீடியோல. அதாவது லைவ் மார்க்கெட்ல எப்படி ஆர்டர் ஃப்ளோவும், மார்க்கெட் ப்ரொஃபைலும் அப்ளை பண்ணணும். நம்ம எப்படி ட்ரேட வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும். எதுக்காக வெயிட் பண்றதெல்லாம் வந்து ஃபுல்லா சொல்லிக்கிறேன். இந்த ஒரு வீடியோ மூலியமா குடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாலேஜபிளாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் குடுத்துருங்க. நம்மளுடைய இந்த ரெக்கார்டட் கிளிப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து மதியானம் ஆகலாம். இல்ல மார்க்கெட் முடிஞ்சு போலாம். ஆனா டிலேவா கிடைக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ட்ரேடிங் பண்றது நமக்கு கரண்ட் ட்ரேட் பண்றது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. நம்ம நாலேட்ஜ் இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் ட்ரேடிங் பண்றது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஆனா இதே விஷயம் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல நீங்களே பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னா, உங்க ட்ரேடிங்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றத ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ரெக்கார்டிங் வந்து இப்ப பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருச்சு 30ஆம் தேதி. எக்ஸ்பைரி டேவும் கூட இன்னைக்கு. அண்ட் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஒரு இன்டெசிஷன் கேண்டில் மாரி போட்டுட்டு, நெட்டா வந்து ஒரு 10,000 குவான்டிட்டி வந்து நெகட்டிவ் டெல்டா தான் வந்து கிடைச்சிருக்கு. அதோட ஓயும் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து நம்ம பெருசா ஒரு வியூ வந்து எடுத்துக்க முடியாது. பிரைஸ் வந்து நமக்கு லாங் பில்டப்பா, ஷார்ட் பில்டப்பா எடுத்துக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னொரு ஒரு கேண்டில் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ரீவியஸ் டேவோட அந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா? அந்த ரேஞ்சுக்கு கீழ தான் மார்க்கெட் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் நம்ம அந்த லெவல்ஸ் டிரா பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த லெவல்ஸ் எல்லாமே இன்னும் அப்படியே தான் வந்து வச்சிருக்கேன். ஸோ நமக்கு வந்து இந்த ஒரு லோ இருக்கு இல்லையா? இந்த ஒரு லோ மார்க்கெட் வந்து கிராஸ் ஆச்சு அப்படின்னா, நேத்துலாம் பை பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்களோட பேனிக் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிட்டு புக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, மார்க்கெட் வந்து பெருசா இறங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணணும். நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துக்கூடாது. மார்க்கெட் இறங்குமா, ஏறுமான்றது டேட்டா எப்படி வருதோ, அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரெண்ட் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் இருக்கு இல்லையா? மொத்தமா வந்து 58 வீடியோஸ் வந்து உள்ள அவைலபிளா இருக்கு. ஃபுல்லாமே வந்து ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸ் தான். இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ₹6000 நான் வந்து இப்போ ஆஃபர் பிரைஸ் வந்து குடுத்துட்டு இருக்கேன். அது இன்னைக்கோட முடியுது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு 8500 போயிடுச்சுன்னா, உங்களுக்கு அமௌண்ட் பெருசா தெரியும். ஸோ அதனால வந்து இப்பவே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்ப என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா, கரண்ட் கேண்டில் வந்து ஹெவியான பையிங் வந்து உள்ள காமிச்சிருக்கு. அதாவது மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேத்து வந்து இங்க பையிங் சப்போர்ட் இருந்துச்சு சரிங்களா? அந்த பையிங் சப்போர்ட்க்கு கீழ தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு, இப்ப திரும்ப வந்து அந்த பையிங் சப்போர்ட் ரேஞ்சுக்குள்ள போயிட்டு இருக்கு சரிங்களா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்போ வந்து கேப் டவுன்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து இம்பேலன்ஸ் ஓப்பனிங். ஏன்னா நேத்தோட வேல்யூ ஏரியா இங்க இருக்கு. ஓப்பனிங் வந்து உங்களுக்கு கீழ குடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ இது வந்து இம்பேலன்ஸ் ஓப்பனிங்கு. ஸோ இனிஷியலா மார்க்கெட் என்ன பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, இந்த மாரி ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ள போயிட்டு பிரைஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவானுங்க. ஒருவேள அந்த பையர் ஃபெயில் ஆயிட்டு மார்க்கெட் திரும்புச்சு அப்டின்னா, நமக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அதுதான் பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் ப்ரொஃபைல கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். சரிங்களா? கரண்ட் டே மட்டும் பார்க்குற மாரி வச்சுப்போம். ஸோ இந்த லைவ் ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சரிங்களா? ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க லைவ்ல வந்து நீங்க இந்த மாரி ஆர்டர் ஃப்ளோ, மார்க்கெட் ப்ரொஃபைல் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்க இல்லையா? ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மாசத்துல ஒரு 10 நாள் என்ன பண்றேன்னா, எக்ஸ்ட்ராவா வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்டின்ற அந்த லைவ் செஷன் வந்து குடுக்குறேன். ஸோ அதுவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப போன கேண்டில் என்ன பண்ணியிருக்கான் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. வித் வந்து லாங் பில்டப் கேண்டில் சரிங்களா? ஸோ ஃப்ரெஷ்ஷா வந்து பையிங் என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஹெவியா உள்ள வந்திருக்கானுங்க. ஃப்ரெஷ் பையிங் நமக்கு தெரியுது. அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2000, 5500, 17,000 இந்த ஹெவி நம்பர் 70,000 இருக்கு பார்த்தீங்களா? இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, லிமிட் செல் ஆர்டர்ஸ் சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இங்க பையிங் வந்து உள்ள காமிச்சிருக்கான். ஆனா மார்க்கெட் வந்து இப்ப கரண்ட் கேண்டில் வந்து நெகட்டிவா போட்டுட்டு, இவன் வந்து ஒரு ஷார்ட் பில்டப்பா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன ஆயிடும்னா, இங்க இருக்கிற பையரோட கான்ஃபிடன்ஸ் டோட்டலா அடி வாங்கிடும். சரிங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணுவான்னா, இனிஷியலா இங்க இந்த பையர் இருக்கான் இல்லையா? இவன் தான் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ஆரம்பிப்பான். இவன் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சான்னா, நேத்து மார்க்கெட்ல யார் யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்களோ பையர்ஸ் அவனுங்க ஃபெயில் ஆக ஆரம்பிப்பானுங்க. அவனோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அப்ப மார்க்கெட் வந்து பெருசா இறங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ நம்ம நம்ம ஆல்ரெடி ரீட் பண்ண விஷயம் தான் நம்ம ஆல்ரெடி மார்க்கெட் கான்டெக்ஸ்ட். மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்ட்லாம் திரும்பல. டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ குளோசிங் எல்லாமே செல்லருக்கு சாதகமா தான் வந்து மார்க்கெட் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதேபோல நீங்க இங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஹியூஜ் பையிங் குவான்டிட்டீஸ் 11,000, 16,000 அதேபோல இங்க வந்து 41,000, 21,000 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷனோட ட்ரேடிங் குவான்டிட்டி தான் சரிங்களா? ஏன்னா, மோஸ்ட்லி இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய நம்பர்ஸ்ல வந்து ட்ரேட வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன நம்பர்ஸ்ல ட்ரேட் இனிஷியேட் பண்ண மாட்டாங்க.
ஸோ அப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கணும், அந்த குட்டி குட்டி நம்பர்லாம் வந்து என்ன பண்ணும், அந்த ஒரு 3 மினிட்ஸ் டைம்க்குள்ள எம்டிலாம் மேல கீழ மூவ் ஆகுது. அதுக்கு தகுந்த வந்து நம்பர் போடும். இந்த மாரி பெரிய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ட்ரேட்ல வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். ஸோ அப்ப சிங்கிள் ட்ரேட்ல உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, அங்க வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ள இருக்காங்கன்றது நமக்கு வந்து இண்டிகேஷன் சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையரோட ஜோனோட ஹைய வந்து கட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ இந்த மாரி ஒரு மார்க்கெட் போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் பண்றதுன்னா எங்க பண்ணிருக்கலாம்? அப்படின்ற மாரி ஒரு டவுட் வரும் இல்லையா? ஸோ இனிஷியலா வந்து மார்க்கெட்டு கீழ இருந்து மேல போயிட்டு ஒரு சின்ன ஃபால் வந்துச்சு இல்லையா? அந்த ஃபாலோட ஹைய உடைக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்? பை என்ட்ரி போலாம். ஆனா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பக்கத்திலேயே இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாதுன்னா, டார்கெட்லாம் வந்து பெருசா வைக்க முடியாது. அதே மாரி ஸ்டாப் லாஸ் விட டார்கெட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு பை ட்ரேட வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதாவது குவாலிட்டியான ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு நமக்கு இங்க. ஹை குவாலிட்டி நமக்கு செட்டப் கிடையாது. ஸோ நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம். நான் வந்து 2மே பார்த்துட்டு இருக்கேன். பை என்ட்ரிக்கும் பார்த்துட்டு இருக்கேன். செல் என்ட்ரிக்குமே வந்து பார்த்துட்டு இருக்கேன். வெறும் செல்லுக்கு மட்டுமே நான் வெயிட் பண்ணல. பை, செல் 2மே வந்து வெயிட் பண்றேன். எனக்கு வந்து இந்த ஒரு கம்ப்ளீட் அந்த செல்லரோட பேனிக் ஏரியா மார்க்கெட் கிராஸ் ஆயிடுச்சுன்னா, நான் வந்து பை என்ட்ரி முயற்சி பண்ணுவேன். மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகுது அப்டின்னா, செல்லர்ஸ் வந்து உள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்டின்னா, அது செல்லர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, நான் வந்து செல் என்ட்ரி பக்கம் மூவ் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஓகேவா? ஸோ 2மே நான் வந்து செய்வேன். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 49,000 குவான்டிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒரு டாப்ல வந்து வித்துருக்கானுங்க. யாரு? லிமிட் செல்லர்ஸ். சரிங்களா? ஸோ நமக்கு இவ்ளோ நேரம் ஹெவியா பையிங்ல போனவன், இங்க வந்து ஹெவியா செல்லர்ஸ் என்ன பண்றானுங்க, லிக்விடிட்டி வந்து எடுத்திருக்கானுங்க. ஸோ இங்க தான் நமக்கு வந்து கீ பாயிண்ட். மார்க்கெட் திரும்புறதுக்கான கீ பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த அளவுக்கு மார்க்கெட் இதுக்கப்புறம் கீழ விழப்போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்க டெல்டா பார்க்குறப்ப நல்லா சரியான டெல்டா மாரி தான் தெரியும். ஆனா வந்து என்ன பண்றாங்கன்னா, லிமிட் செல்லர் வந்து அக்ரெசிவ் பையர வந்து அப்சார்ப் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்சார்ப்ஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு கரண்ட்டா. சரிங்களா? பிக் நம்பர்ஸ்ல வந்து உள்ள அப்சார்ப் பண்ணிட்டு இருக்கானுங்க. செல்லர்ஸ் எல்லாமே பையர. இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு உண்மையான மூவ்மெண்ட்டே நம்ம எதிர்பார்க்க போறோம். ஸோ எனக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் வரும்ன்ற மாரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. காரணம் என்னன்னா, இங்கலாம் வந்து ஹெவியா என்ன பண்றாங்க, ஆர்டர வந்து அப்சார்ப் பண்றானுங்க. இப்ப தெரிஞ்சிரும் பாருங்க. பையர் வந்து இப்ப ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறானா, ஒன்ஸ் இவன் மேல போயிட்டு கிராஸ் ஆயிட்டான்னா, பையர் கண்ட்ரோல்ல மார்க்கெட் வந்துரும். நம்ம 100% நம்ம என்ன பண்ணலாம், இங்க வந்து பை என்ட்ரின்ட்டு தான் நம்ம இனிஷியேட் பண்ணலாம். இது லோ நம்ம ஸ்டாப் லாஸா வச்சுட்டு. ஒரு வேள அந்த பை ட்ரை பண்ற இடத்துல ஃபெயில் ஆயிட்டு கீழ கீழ வருதுன்னா, நம்ம தைரியமா நம்ம இங்க வந்து என்ட்ரி போக ஆரம்பிச்சிடலாம். செல் என்ட்ரி. ஓகே டெல்டா வந்து பாசிட்டிவா இருக்கு. ஆனா பிரைஸ் வந்து இறங்கி கீழ வந்திருக்கான். ஸோ 64 ஓகேவா? 64 வந்து மார்க்கெட் கிராஸ் ஆச்சுன்னா, நம்ம என்ட்ரி ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 19 பாயிண்ட் வருது. சரிங்களா? வெறும் 19 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் எப்பயும் போல 1:1 அதே 19 பாயிண்ட் வச்சுப்போம். செகண்ட் டார்கெட் வந்து நமக்கு 1:2 இங்க வச்சுக்கலாம். ஓகே. ஏன்னா நமக்கு ஆக்சுவலா பாருங்க 1:1 வந்து அழகா இங்க சப்போர்ட்ல போய் நிக்கிற மாரி நமக்கு காமிச்சிருக்கான். ஸோ 1:1 நமக்கு சூப்பரா இருக்கும் கரெக்ட்டா. நமக்கு என்ட்ரி இன்னும் கிடைக்கல. என்ட்ரி கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படியே ட்ரிகர் ஆகட்டும். ஸோ அல்டிமேட்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1:4 1:4 கூட நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஏன்னா வெறும் 18 பாயிண்ட் தான் இல்லையா? ஸோ 1:4 செட் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ட்ரி ட்ரிகர் ஆச்சுன்னா நமக்கு வந்து ட்ரேட் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டைரக்ஷன்ல மார்க்கெட் போகுதான்னு சொல்லிட்டு. ஓகே. நமக்கு வந்து ஷார்ட் பில்டப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நமக்கு இந்த இடத்துல. ஸோ செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் என்ன பண்றானுங்க, பொசிஷன்ஸ கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. அண்ட் வந்து இங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ பையர்ஸ் இங்க தான் வந்து ஆக்சுவலா பெரிய பையரு. அந்த பை கேண்டலுக்கு கீழயே மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், ஷார்ட் பில்டப்ன்றது போட ஆரம்பிச்சுட்டான். ஸோ செல்லர்ஸ் பையருக்கும் கீழ வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. ஸோ பிரைஸ் வந்து கீழ இது கிராஸ் ஆச்சுன்னா, அதாவது நமக்கு இங்க ட்ரிகர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தைரியமா நம்ப என்ட்ரி போகலாம். பயப்பட வேண்டியதில்லை. நம்ம வந்து பொறுமையா வந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் கிராஸ் ஆகணும். இந்த அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. ஒரு ட்ரெண்டோட ஸ்டார்ட்டிங்ல நம்ம என்ன பண்ண போறோம்? ட்ரேட வந்து இனிஷியேட் பண்ண போறோம். ஓகேவா? நமக்கு அகைன்ஸ்டா மார்க்கெட் போச்சுன்னா பரவால்ல. ஸ்டாப் லாஸ் குடுத்துட்டு வெளிய வந்துரலாம். ஓகே. நமக்கு வந்து இங்க கிரீனா முடிச்சிருந்தாலும் நமக்கு வந்து என்ன சொல்றது? விக் வந்து டாப்ல தான் வந்து பெருசா இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம இன்னும் பிரைஸ் இன்னும் ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கல. ட்ரிகர் ஆச்சுன்னா உள்ள தாராளமா என்ட்ரி போயிடலாம். பயப்படவே வேண்டாம்.
ஏன்னா நம்ம வந்து செல்லர்ஸ் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. நான் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், உள்ள வந்துட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா செக் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 1280 லாட் வந்து நெட்டா இந்த ஒரு கேண்டில் என்ன பண்ணியிருக்காங்க, பையர்ஸ் வந்து உள்ள வந்திருக்கானுங்க. அப்படி தான் நமக்கு இங்க காமிக்குது. ஆனா பிரைஸ் என்ன பண்ணுச்சு உங்களுக்கு அங்கருந்து கீழ இறங்க ஆரம்பிச்சுட்டு, அந்த ஒரு பெரிய பை கேண்டலுக்கு கீழயே நம்ம மார்க்கெட் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டோம் உங்களுக்கு. ஷார்ட் பில்டப் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். அதேபோல டாப்ல இருந்து லிக்விடிட்டி எடுத்தான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இங்க ஹெவி நம்பர்ஸ்ல வந்து நமக்கு டேட்டா காமிச்சுச்சு. ஓகேவா? ஸோ டாப்ல வந்து அப்சார்ப்ஷனு, அக்ரெசிவ் பையர் செல்லர்ஸ் என்ன பண்றாங்க, அப்சார்ப் பண்றானுங்க. அதேபோல ஹெவியா பை வந்த கேண்டலுக்கு கீழ மார்க்கெட்ல வந்து ஷார்ட் பில்டப் வந்து ஃபார்ம் பண்றாங்க. செல்லர்ஸ் வந்து உள்ள கண்ட்ரோல் பண்றானுங்க. ஸோ இது நம்ம கிளியர் இண்டிகேஷன் மார்க்கெட்ல செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்ண போறாங்க இதுக்கப்புறம். பையர்ஸ் வந்து பேனிக் பட்டன் கிரியேட் பண்றதுக்கு ரெடியா இருக்க போறானுங்க. ஏன்னா பெரிய நம்பர். இந்த ஒரு கடையில 1200 லாட்ன்றது பெரிய நம்பர். ஓகேங்க. நமக்கு வந்து பிரைஸ் என்ன இருக்கு நமக்கு இங்க ட்ரிகர் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து லாஸ் ஆச்சுன்னா 20 பாயிண்ட் வச்சுப்போமே. ஸோ 18 பாயிண்ட் இருக்கா? 20 பாயிண்ட் நமக்கு லாஸ். அதாவது 20 பாயிண்ட் என்னும்போது ரூ. 1500 லாஸ் வரும். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஹெவியா வர ஆரம்பிக்க போகுது. ரெடியா இருந்துக்கோங்க. ஸோ இங்க பார்த்தீங்களா? நம்ம வந்து இவன லிமிட் பையர்ன்னு நம்ம நெனைப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட 180 லாட் வந்திருக்கு இல்லையா? லிமிட் பையர்ன்னு நெனைப்போம். அதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு வந்து இம்பேலன்ஸ்டா வந்திருக்கு. ஆனா ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்றேன் பாருங்க இந்த இடத்துல நான் உங்களுக்கு. இங்க பையர் இருந்தானுங்க இல்லையா? அக்ரெசிவா பையர் வந்தானுங்க இல்லையா? அவனுங்க தான் என்ன பண்ணுவானுங்க, மார்க்கெட்ட கீழ விழாம இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவானுங்க. ஆனா அதுக்கு ஈக்குவலா இங்க பிரைஸ் போட்டான் பார்த்தீங்களா? 65 குவான்டிட்டி 65 லாட்டு. இதுக்கு என்ன இண்டிகேஷன் இது நமக்கு இது? நீ வந்து லிமிட் பை போட்டு மார்க்கெட்ட சப்போர்ட் பண்ணாலும் பரவால்ல. நான் வந்து உள்ள வர ரெடி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு சிலர் என்ன பண்றான், அவனும் லிமிட் ஆர்டர் வந்து போட ஆரம்பிச்சுட்டான். ஸோ கிளியர் கட் இண்டிகேஷன் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியாச்சு, அந்த செல்லர் ஜோன்ல இருந்து கீழ இறங்கி வர ஆரம்பிச்சாச்சு. ஸோ அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த பையர்ஸ் இருக்கானுங்க இல்லையா? அவனுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பேனிக் ஆக ஆல்ரெடி வந்து அவனுங்க லாஸ்ல இருப்பானுங்க இப்போ. சரிங்களா? ஸோ மார்க்கெட் இன்னும் அப்படியே இறங்குச்சுன்னா, முடிஞ்சு போச்சு கதை. செல்லர்ஸோட பையர்ஸோட கதை. யோசிச்சு பாருங்க. இப்போ வரைக்கும் நெட்டா வந்து 259K டெல்டா, நெட் டெல்டா வந்து உள்ள இருக்கு. பாசிட்டிவா இருக்கு. அப்போ அவ்ளோ பையர்ஸ் வந்து உள்ள இருக்காங்க. பை குவான்டிட்டி உள்ள இருக்கானுங்க. இந்த பை குவான்டிட்டி நெகட்டிவா மாறுச்சு அப்டின்னா, யோசிச்சு பாருங்க. இங்க இவ்ளோ பையரோட லாஸ் வந்து செமையா அடி வாங்கும். கைஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி என்ட்ரி உள்ள போயிட்டோம். ஓகேங்களா? அது மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ட்ரி போயிட்டோம். நமக்கு வந்து இப்ப பிரைஸ் வந்து லாஸ்ல தான் வந்து ஓடிட்டு இருக்கு. சரிங்களா? ஆனா ஆனா நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல. பயப்பட தேவையில்ல. காரணம் என்னன்னா, ஸ்ட்ராங் பையர்ஸ் கீழ செல்லர் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க, கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க ஆல்ரெடி. எப்பவுமே நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பையர் முயற்சி பண்ண தான் செய்வானுங்க. நம்ம எப்படியாச்சும் நம்ம லாஸ வந்து டிஃபைன் பண்ணிடலாம். இப்ப எல்லாமே என்ன பண்ணுங்க, உங்கள வந்து அந்த இடத்துல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷனா கன்சிடர் பண்ணிட்டு உங்கள, இப்ப நீங்க வந்து ஹெவியா பை பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ ஒரு 96,000 இங்க பார்த்தீங்கன்னா, 95,000 குவான்டிட்டி வந்து நெட்டா பை பண்ணிட்டீங்க. ஹெவி நம்பர்ல பை பண்ணீங்க. பல கோடிக்கு வாங்கிட்டீங்க. இப்ப மார்க்கெட் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு 30, 40 பாயிண்ட் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா போச்சுன்னா, லாஸ் வந்து 20,00,000 30,00,000 லாஸ்ல இருக்கும். உங்களால எவ்வளோ தாங்க முடியுமோ, அது உங்களால என்ன பண்ண முடியும்? நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்க மனசு ஆல்ரெடி வந்து பயப்பட ஆரம்பிச்சுரும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி ஓகே நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். மேல கொண்டு போயிடலாம். மேல கொண்டு போயிட்டு அதாவது நம்ம ஆவரேஜ் பண்ணுவோம் இல்லையா? ஆவரேஜ் பண்ணிட்டு எப்படியாச்சும் மார்க்கெட் வந்து மேல கொண்டு போய் நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணலாம்னு நினைப்போம்ல. அந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன பண்ணும்? இறங்க ஆரம்பிச்சுரும். ஸோ ட்ரை பண்றானுங்க. கடைசியில வந்து ஃபெயில் ஆயிட்டு தான் இருக்கானுங்க. சரிங்களா? இதுதான் வந்து நம்மளோட அந்த அப்சர்வேஷன். மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோவோட அப்சர்வேஷன் இதுதான். மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, எங்க நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றத நம்ம வந்து பார்த்துட்டோம். எங்க வந்து செல்லர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் பையர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பாங்கன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். அதேமாரி செல்லரோட ஸ்டாப் லாஸ் ஜோன் எங்க, பையரோட ஸ்டாப் லாஸ் ஜோன் எங்கன்னு நம்ம வந்து நோட் பண்ணி வச்சாச்சு சரிங்களா? ஸோ இப்ப பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது? செல்லரோட கண்ட்ரோல்ல அப்படியே இறங்கிட்டே போகுது. ஸோ பிரைஸ் இறங்க, இறங்க, இறங்க இந்த கேண்டல்ல இருக்கக்கூடிய பையருக்கு வந்து பேனிக் பாயிண்ட். ஸோ இப்ப பிரீமியம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம என்ட்ரிலேருந்து ஒரு 10 பாயிண்ட் ஏறிடுச்சு. பட் ஆனா நமக்கு வந்து 82.5 தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் சரிங்களா? ஸோ அதுல நம்ம எந்த வித மாற்றமும் செய்யக்கூடாது. 82.5க்கு வந்து போட்டோம் பிரைஸ். மேபி இன்னைக்கு இன்ட்ராடேன்னு பொறுத்தவரைக்கும், இங்க வந்து பெரிய பை நடந்துச்சு இல்லையா? அந்த பையருக்கு வந்து இந்த ஜோனுக்கு கீழ மேபி எஸ்எல்லா இருக்கலாம் அவனுக்கு. இது வந்து நானா ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து மேபி நம்ம என்ன பண்ணலாம், இங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி நான் சொல்றேன்.
அவன் என்ன பண்ணலாம், டேவோட லோ கூட ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கலாம். இல்ல இந்த பிஓசி கீழ ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கலாம். இல்ல நேத்தோட லோ கீழ ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கலாம். நமக்கு வந்து அது ஐடியா கிடையாது. ஸோ என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இங்க வந்து ப்ரீவியஸா வந்து பைஸ் வந்து வாங்கி போயிருக்கானுங்க. ஸோ மேபி இங்க எஸ்எல் வச்சிருக்கலாம் அப்படின்ற மாரி எனக்கு ஒரு ஐடியா. ஸோ ஸ்கொயர் ஆப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணும்? அப்படியே சீட்டு கட்டு மாரி கீழ இறங்க ஆரம்பிச்சுரும். ஸோ நீங்க ஒன் சைடா டவுன் சைடு மூவ்மெண்ட் நம்ம தாராளமா எதிர்பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பைரி டே நமக்கு பிரீமியம் எல்லாமே நல்லா கம்மியா தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நமக்கு வந்து புட் ஆப்ஷன்ல. ஸோ அதுக்கு நான் சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 24,400 புட் ஆப்ஷன் சரிங்களா? நம்ம பை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ₹64 நம்ம பை பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம் நமக்கு வந்து என்ன ரிவார்ட் கிடைக்குதுன்றத பார்ப்போம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண தேவையில்ல. மார்க்கெட் வந்து இறங்கி கீழ இறங்குனதுக்கு அப்புறம் ஒரு என்ன சொல்றது? ஒரு சப்போர்ட்ல வந்து உடைச்சதுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டே லோ உடைச்சதுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு வந்து ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்லயும் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நான் வந்து அதிகமா இனிஷியேட்டிவ் ஆக்ஷன்ல தான் ட்ரேட் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ட்ரேட் பண்ணி நெறைய லாஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப மாரலா அடி வாங்கியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாரி கண்டிஷன் இருந்தா என்ன பண்றதுன்னா, நான் எப்பவுமே வந்து புதுசா இப்போ ஒரு சப்போர்ட் இருக்குன்னா, அந்த சப்போர்ட்ட உடைஞ்சதுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு முடிவு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ நீங்க வந்து இந்த கிளாஸஸ்லாம் புதுசா பார்க்குறீங்க, நம்ம வீடியோஸ் புதுசா ஃபாலோ பண்றீங்கன்னா, நீங்க ரெஸ்பான்சிவ் ட்ரேடும் எடுக்கலாம். ஓகேவா? இந்த ரெஸ்பான்சிவ் ட்ரேட் வந்து எப்படி எடுக்கணும்ன்றத நான் வந்து இப்போ நான் டெமோ காமிச்சுட்டு இருக்கேன். ஒரு ட்ரெய்னரா என்ன பண்ணியாகணும் உங்களுக்கு, ரெஸ்பான்சிவ் ட்ரேடும் எப்படி எடுக்கணும்னு காமிச்சாகணும். அதேபோல ஒரு இனிஷியேட்டிவ் ஆக்ஷன் ட்ரேடும் நம்ம எப்படி எடுக்கணும்னு நான் காமிச்சாகணும். ஓகேவா? நான் பண்றேன், பண்றது செகண்டரி. எல்லாருக்குமே சொல்லிக் குடுக்கும்போது நான் என்ன பண்ணணும்? எல்லாமே சேர்த்து தான் சொல்லிக் குடுக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1:1 டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து 1:2 கிட்ட போயிட்டு இருக்கு. ஓகே. ஆல்மோஸ்ட் 1:2 வந்து நமக்கு டன் ஆயிடுச்சு என்ன பண்ணிக்கலாம் நம்ப, ப்ராஃபிட்ஸ வந்து ஓரளவுக்கு புக் பண்ணிட்டு, ட்ரைலிங் பண்ண ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் நம்ப. ஸோ நமக்கு வந்து கிளியர் கட் கன்ஃபர்மேஷன் தெரியுதா? அகைன் என்ன பண்றான், இவன் வந்து ஷார்ட் பில்ட் அப் கேண்டில் தெரியுதுங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து பேனிக் பட்டன் கிரியேட் புடிச்சுட்டானுங்கன்னு நெனைக்கிறேன் பையரு. அதனால தான் வந்து இப்ப லாங் அன்வைண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ இப்ப பாருங்க உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னா மார்க்கெட் என்ன பண்ண போகுது உங்களுக்கு? இவன் மட்டும் இங்க இருக்கிற ஸ்டாப் லாஸ் இவனும் ஏன்னா இப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த பிரைஸ் இறங்கறதுக்கு காரணம், நான் உங்களுக்கு காமிச்சுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? இந்த டாப்ல வந்து பையரு. இவனுங்க வந்து என்ன பண்றானுங்க, ஸ்கொயர் ஆஃப் பண்றானுங்க. அவனுங்க ஸ்கொயர் ஆஃப் பண்றதுல மார்க்கெட் என்ன பண்ணுது உங்களுக்கு இப்போ, இறங்கி வந்துட்டு இருக்கு. இன்னும் என்ன பண்ணல, அந்த ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு அடுத்தவனோட ஸ்டாப் லாஸ் இன்னும் ட்ரிகர் பண்ண ஆரம்பிக்கல. சரிங்களா? இந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா, மார்க்கெட் எப்படி விழும் மட்டும் பாருங்க. ஏன்னா, இவனும் ஜாயின் பண்ணிப்பான் செல் பண்றதுக்கு அகைன்ஸ்ட்டா. சரி அகைன் மறுபடியும் புதுசா. ஆல்ரெடி ஒரு ஷார்ட் கவரிங் சாரி லாங் அன்வைண்டிங். இப்ப திரும்பி லாங் அன்வைண்டிங் வந்துச்சுன்னா முடிஞ்சுச்சு மார்க்கெட் கதை. ஓகே நமக்கு வந்து என்ன பண்ணிட்டோம்னா 2மே நமக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். 1:2 டார்கெட்ட ரீச் பண்ணிட்டான். சரிங்களா? இப்ப என்ன பண்ணிட்டோம் 1:2 நம்ம ரீச் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ட்ரையல் பண்ணி கொண்டு போணும். நான் ட்ரையல் எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன் பாருங்க நான் உங்களுக்கு. இத நம்ம டெலீட் பண்ணிடுவோம் நம்ம இப்போ. டெலீட் பண்ணிட்டு டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட்ல வச்சுக்கலாம். சரிங்களா? 1 மினிட்ல வச்சுட்டு, இப்ப பிரைஸ் வந்து 95ல இருக்கு. சரிங்களா? ஸோ 95ல இருக்கும்போது என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் கேண்டில் இருக்கா இல்லையா? இந்த கேண்டிலோட லோ ஒரு 88.33 இத வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. அதாவது எப்போ நீங்க 1:2 புக் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் குவான்டிட்டிக்கு வந்து இந்த ஒரு கேண்டலோட லோ ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க சரிங்களா? 88.20 ஸோ நமக்கு லக் இருந்தா என்ன பண்ணும் மார்க்கெட்டு நல்லா கீழ இறங்கி போயிட்டு, நமக்கு ட்ரைலிங் ஸ்டாப் ஹிட் ஆகாம மார்க்கெட் என்ன பண்ணும்? நம்மள பெரிய ப்ராஃபிட்க்கு கொண்டு போகும். ஒருவேள லக் இல்லன்னா நமக்கு வந்து மார்க்கெட் என்ன பண்ணிடும்? அடி வாங்கிடும். ஓகே. என்னோட லேப்டாப் வந்து கொஞ்சம் இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கு. இருங்க நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்றேன். வைஃபைய. ஆக்சுவலா இந்த இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுதுன்னா, நான் அதிகமா வந்து அ லைவ் கிளாஸ் வந்து வைக்கிறது இல்லையா? லைவ் கிளாஸ்னா சொல்லிக் குடுக்கும்போது நம்ம லைவ்ல சொல்லிக் குடுப்போம் இல்லையா? அத நான் வந்து வைக்கிறது கிடையாது. ஏன்னா காசு கட்டிட்டு நீங்க அ கிளாஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா, அது வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி ரெக்கார்டட் கிளாஸ் நான் உங்களுக்கு குடுத்துர்றேன் சரிங்களா? அது இப்ப அகைன் வந்து பிரீமியம் என்ன பண்ணுச்சு உங்களுக்கு, அந்த பிரீமியம் வந்து ரூ. 100 தாண்டிடுச்சா? அண்ட் மார்க்கெட்டும் வந்து என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா கீழ தான் வந்து இறங்கி வந்துட்டு இருக்கான்.
இப்ப நான் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்றேன் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் பண்றதுக்கு ஒரு 2 மணி ஆகலாம், இல்ல 3 மணி ஆகலாம். டிலேவா தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, இந்த ஒரு நாலேட்ஜ் வந்து கிடைக்குது. லைவ் மார்க்கெட்லயே வந்து உங்களுக்கு இந்த எப்படி நம்ம இத அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம் அழகா, இந்த மாரி மூவ்மெண்ட் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். நம்ம வந்து கிளாஸஸ் புரொவைட் பண்றது எல்லாமே வந்து, ஒண்ணு வந்து பினான்சியலா சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு நானு. ஏன்னா, இப்ப எல்லாருமே என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். கிளாஸ் எடுத்து சம்பாரிச்சுக்கிறேன். ட்ரேடிங்ல லாஸ் பண்றேன்னு சொல்றாங்க. இப்போ நான் வந்து கிளாஸ் எடுத்து மட்டும் சம்பாரிக்கணும்னு நான் எண்ணத்துல இருந்தேன்னா, நான் ட்ரேடிங்கே வரமாட்டேன். சும்மா கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு சம்பாரிச்சுட்டு, நான் சேஃபா இருந்துருவேன். ஆனா என்ன பண்றேன், சம்பாதிக்கிற காச வந்து வீட்டு செலவு போக, என்னோட பெர்சனல்க்கான லோன்லாம் போக, நான் திரும்பி என்ன பண்றேன், மார்க்கெட்ல தான் வந்து போடுறேன். ஸோ மார்க்கெட்ல போடுறேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்னோட பேட்டர்ன் மேல நம்பிக்கை இருக்கு. லாஸ் ஆனாலும் என்னோட பேட்டர்ன் மேல நம்பிக்கை அதனால என்ன பண்றேன், நான் வந்து திரும்பியும் நான் கிளாஸ் சம்பாதிக்கிற பணத்த வந்து மார்க்கெட்லயே திருப்பி போடுறேன். சரிங்களா? ஸோ அத மட்டும் நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க வந்து யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து கிளாஸ் எடுத்து சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் நான் வந்து மார்க்கெட்டுக்கு வரல. டீச் பண்றதுக்கு. எனக்கும் ஃபினான்ஷியலா சப்போர்ட் இருக்கும். நானும் என்ன பண்ணுவேன் 4 பேருக்கு டீச் பண்ண மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியம் வந்து 104க்கு போயிருச்சா? இப்ப என்ன பண்ணணும், நீங்க 88ல இருந்த அந்த ஸ்டாப் லாஸ தூக்கி 96ல வந்து போட்டுருங்க. சரிங்களா? 95ல போட்டுருங்க. அப்படி இல்லன்னா என்ன பண்ணுவோம்னா, 100 வச்சுப்போம். 100 வச்சுப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட 113 பாயிண்ட் மேல ஏறலையா? அதனால வந்து 100 பாயிண்ட் நம்ம வந்து எஸ்எல் வச்சுப்போம். ஸோ பிரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்க ஆரம்பிச்சுருச்சு. ஆக்சுவலா இவனுமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான்னா, ஷார்ட் பில்டப் மாரி தான் காமிச்சிருக்கான். லாங் அன்வைண்டிங் இன்னும் ஆரம்பிக்கல. இங்க தான் வந்து லாங் அன்வைண்டிங் ஆரம்பிச்சு. ஆனா இந்த லாங் அன்வைண்டிங் கேண்டில் ரொம்ப குட்டியா தாங்க இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் லாங் அன்வைண்டிங் வர ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்கு லாங் அன்வைண்டிங் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த கேண்டில வந்து முடிச்சுட்டான் இல்லையா? ஸோ இப்போ 116 பாயிண்ட்ல மார்க்கெட் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு 5 பாயிண்ட் ஏத்திப்போம். 104, 105ல வச்சுப்போம் எஸ்எல். ஓகேவா? 5, 5 பாயிண்ட்டா ஏத்துங்க ஸ்டாப் லாஸ. எவ்வளோ ஏறுதோ 5, 5 பாயிண்ட்டா ஏத்திக்கோங்க. ஓகே. நமக்கு என்ன பண்ணுச்சுங்கிறது நமக்கு ட்ரைலிங் ஸ்டாப்ல ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. நம்ம என்ன பண்ணிடணும் இப்ப இந்த இடத்துல கம்ப்ளீட்டா அந்த ரிமைனிங் குவான்டிட்டிக்கு நமக்கு வந்து எக்ஸிட் ஆயிட்டு வெளிய வந்துரணும். சரிங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மெத்தட்ல தான் நான் பண்ணுவேன். ட்ரேடிங்ன்றத பண்ண ஆரம்பிப்பேன். அதாவது என்னோட டார்கெட்ட கிராஸ் ஆயிடுச்சுன்னா, அதுவும் இல்லாம நல்லா மொமெண்டத்துல போகும்போது என்ன பண்ணுவேன்னா, ஒரு 5 பாயிண்ட் இன்கிரீஸ் ஆகுதுன்னா, நான் 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ மாடிஃபை பண்ணேன். அடுத்த 5 பாயிண்ட் இன்கிரீஸ் ஆகுதுன்னா, அடுத்த 5 பாயிண்ட். அடுத்த 5 பாயிண்ட் மாடிஃபை பண்ணி போயிட்டே இருப்பேன். ஆக்சுவலா இங்க மேல போனோம் இல்லையா? மேல போறப்ப, இப்போ அரவுண்ட் வந்து 120 போய் ரீச் பண்ணான். இங்க 120 ரீச் பண்ணிக்கும்போது நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்டின்னா, 115ல வந்து எஸ்எல் மாத்திருப்பேன். ஓகேங்களா? பட் ஆனா, இதையும் நீங்க பண்ணலாம். 115ல மாத்துறதையும் நீங்க பண்ணலாம். அப்டி இல்லன்னா, ஒரு 105 ஒரு சேஃபர் பொசிஷன்ல நீங்க மாத்துறதும் மாத்தலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த ட்ரேட வந்து முடிச்சுக்கணும். அவ்வளதான். நம்ம ஃப்ரெஷ் என்ட்ரி போறதுனாலும் போலாம். இல்ல வெயிட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கோ ட்ரேட் எடுத்துல போதுன்ற மனசோட சேர்த்துட்டு. சரிங்களா? ஸோ பேசிவ் பை வந்து போட்டிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இப்ப டைம் வந்து ஆல்மோஸ்ட் 11:00 ஆயிடுச்சு. நமக்கு வந்து எங்க இருந்து எவ்வளவு தூரம் போயிருக்கு பிரீமியம் இது? எத்தன பாயிண்ட் மட்டும் நம்ம கேப்சர் பண்ணிக்கணும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆ நம்முடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் வந்து ஒரு 64 ஒரே நிமிஷம். திருப்பி நெட் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. புது என்ட்ரிலாம் தேவையில்ல. நம்ம ஆல்ரெடி நெறைய நல்ல ப்ராஃபிட் எடுத்துட்டோம்ன்றதால நம்ம தேவையில்ல. ஒரே நிமிஷம். லோட் ஆயிட்டோம். ஓகே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் நம்ம 64ல நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம். 64லேருந்து 105 ஒரு 40 பாயிண்ட் நமக்கு என்ன பண்ணிருக்கு, பிரீமியம்லயே நம்ம வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். ஓகே. எனஃப் 40 பாயிண்ட்னா வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ உங்களுக்கு 1500, 1000 ரூ. 3000 ஒரு லாட்டுக்கே கிடைச்சிருக்கும். ஒரு லாட்டுக்கே ரூ. 3000 கிடைச்சிருக்கும். நீங்க 2, 3 லாட் போனீங்கன்னா, நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. சரிங்களா? ஸோ இதுதான். நம்ம வந்து என்ன சொல்றது, எல்லாருமே ட்ரேட் பண்றாங்க. நெறைய இடத்துல எல்லாம் பை பண்ணியிருப்பாங்க, செல் பண்ணியிருப்பாங்க எல்லாம் விட்டுட்டு, நம்மளோட செட்டப்க்குள்ள கிடைச்சது அப்படின்னு நம்ம ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா, சேஃபாவும் ட்ரேட் பண்ணலாம், கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கலாம். நம்மள மேல நம்பிக்கை என்ன பண்ணும், கான்ஃபிடென்ட் வந்து பூஸ்ட் அப் ஆகும். ஏன்னா, நம்ம நம்ம அனலைசிஸ் பண்ணியிருப்போம். நம்ம ட்ரெண்ட கண்டுபிடிச்சிருப்போம். நம்ம என்ட்ரி போயிருப்போம். நமக்கு இது எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும். நமக்கு வந்து மார்க்கெட் வந்து புரிய ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அந்த நம்பிக்கை தான் என்ன பண்ணும் நமக்கு இதுக்கப்புறம் கன்டினியூஸா. நம்ம கூட வந்து டிராவல் ஆயிட்டு வரும். சரிங்களா? சோ ஓகே நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இதோட வீடியோ வந்து கட் பண்ணிக்கலாம். இப்ப டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:41. சோ நம்ம என்ன பண்ணோம், காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மார்க்கெட் மேல போகும்போது பொறுமையா வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு இங்க டாப்ல வந்து அந்த அப்சார்ப்ஷன் எங்க நம்ம கரெக்ட்டா சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியா ஹைக்கு மேல அப்சார்ப்ஷன் நடந்திருந்துச்சு. ஹெவியான பையர் வந்து இந்த கேண்டல்ல உள்ள வந்தானுங்க.
அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் வந்து உள்ள வர ஆரம்பிச்சுட்டு, அந்த ஹெவி பையிங் கேண்டிலோட லோ கீழ மார்க்கெட் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க செல்லர்ஸ். அதாவது ஷார்ட் பில்டப் வந்து ஃபார்ம் பண்ணானுங்க. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து அத கிராஸ் ஆயிட்டு வர ஆரம்பிச்சதுலேருந்து, கன்டினியூஸா நம்ம மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு நமக்கு, ஃபால் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அதே போல என்ன பண்ணலன்னா, இன்னும் இங்க ஸ்டாப் லாஸ் லாஸ புக் பண்ணானுங்க இல்லையா? அவனுங்க லாஸ் என்ன பண்ணல இன்னும்னா, ப்ரீவியஸ் டேவோட ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களோட லாஸ வந்து இன்னும் ட்ரிகர் பண்ணல. சரிங்களா? ஸோ ட்ரிகர் பண்ணுச்சுன்னா, மார்க்கெட் என்ன பண்ணும்? ஃபர்தரா இன்னும் பெருசா வந்து கீழ இறங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் நமக்கு குடுக்கக்கூடிய ஒரு எட்ஜ். ஸோ இது வந்து நம்ம கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணி கத்துக்கோங்க. இது இல்லாம இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா? இது இல்லாம நெறைய கான்செப்ட் வந்து நம்ம கிளாஸஸ்ல இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் முக்கியமா இதுக்கப்புறம் ஒரு அப்கமிங் டாபிக்ஸ் என்ன பண்ணுவோம், புது புது ட்ரேடிங் செட்டப்பா இருக்கட்டும், இல்ல வந்து ரிஃபைன் பண்ண மெத்தடா இருக்கும். நம்ம கோர்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்க ஒன் டைம் நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து என்ன பண்ணலாம், லைஃப் டைம் நீங்க வந்து கத்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மார்க்கெட்ல கிளாஸ் பார்த்துட்டு இருக்கும்போது சரி, லைவ் மார்க்கெட்ல அப்ளை பண்ணும்போது, ஏன்னா டவுட் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா என்ன வந்து ரீச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான சப்போர்ட் நான் வந்து குடுப்பேன். நீங்க வந்து கிளாஸ் குடுக்குறவங்க தான் நான் பேசிட்டு இருப்பேன் உங்க கூட. அதுக்கப்புறம் கட் பண்ணதெல்லாம் கணக்கே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் லைஃப் டைம் நான் உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் குடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா?